இப்போ நான் சொல்கிற வார்த்தை நான் எனக்காக எடுத்துக்கொள்ளுகிற கிரெடிட் இல்லை. இது இந்த திருச்சபைக்கும் என்மேல் தேவன் வைத்திருக்கிற அபிஷேகத்தை சார்ந்து நான் சொல்கிறேன். நான் இங்கே நீங்கள் வரும்போது இது ஒரு சர்ச் என்ற பார்வையை தாண்டி நான் சொல்கிறது புரியுதுங்களா? இட் இஸ் மோர் தென் எ சர்ச். நம்ம என்ன சொல்கிறது, இதை சொல்கிறதுக்காக தயவுசெய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். ஒரு சபை அப்படின்றத தாண்டி நம்ம வாழணும்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா இன்றைக்கி சபை அப்படின்னு சொல்லும்போது சபை இன்றைக்கி என்ன சொல்கிறது, நீங்கள் அந்த சர்ச் என்ற புக்கை எவ்வளோ பேர் படிச்சிங்கன்னு தெரில, எவ்வளோ பேர் வாசிச்சிங்கன்னு தெரில. அந்த சபைன்ற புத்தகத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும் இன்றைக்கி இருக்கிற சிறு சபையினுடைய நிலைமைகள் என்ன அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. திருச்சபை இன்னைக்கு பெரிய வியாபாரமாக, பெரிய என்ன சொல்கிறது, ஒரு குடும்ப சொத்து மாதிரி அது மாறிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை. இன்றைக்கி ஒரு பயங்கரமான ஒரு தேவன் கண்ணீர் விட்டு அழுகிற ஒரு இடத்துல நம்ம இன்றைக்கி இருக்கிறோம். இன்றைக்கி பெரிய கூட்டத்தை தான் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, சர்ச்னா கட்டணம், சர்ச்னா என்ன பெரிய கூட்டம். இது 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 நமக்கு ஜனங்களுக்கு சர்ச் கொடுத்து தானே பெரிய ஒரு பார்வை இல்லை. பாருங்கள், நம்ம இங்கே செலவு பண்ணுற நேரம் நீங்கள் அதை எவ்வளோ ப்ரெஷியஸாக நினைக்கிறீங்கன்னு தெரில. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை, அதனால தான் சொல்கிறேன் இட்ஸ் எ மோர் தென் எ சர்ச்ன்னு சொல்கிறேன். நான் ஏற்கனவே இந்த சர்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னேன், இந்த இடத்த ஸ்டார்ட் பண்ணும்போது நான் சொன்னேன் இது என்ன இல்லை, இது மெம்பர்ஷிப் எனக்கு வேணாம், சபையில் எனக்கு அங்கத்தினர்கள் எனக்கு தேவை இல்லை. இந்த சபை அங்கத்தினர்கள் மூலமாக இல்லை, பார்ட்னர்ஷிப் மூலமாக. புரியுதுங்களா? யூ ஆர் நாட் எ மெம்பர், யூ ஆர் எ பார்ட்னர். அப்படி பார்ட்னர்ஸாக இருக்கிறவங்க மாத்திரம் என்ன பண்ணலாம், இங்கே வரலாம். அப்படின்னு சர்ச்சுக்கு யார் வந்தாலும் நம்ம என்ன சொல்லக்கூடாது, வேணான்னு சொல்ல போகிறோம். ஏன்னா சர்ச்சு எந்த இல்லை, சர்ச்சு ஆண்டவரோட சபை. நான் இங்கே அவருடைய தோட்டத்தில் வேலை செய்கிற ஒரு வேலைக்காரன் நான், அவ்வளோதான். இன்றைக்கி வரைக்கும் என்னோடய கான்ஷியஸில் இது தான் இருக்குது. உங்களுடைய எஜமானும் சரி, உங்களோட ஓனரும் அவர் தான். ஏன்னா உங்களுக்காக அவர் தான் ரத்தம் சிந்திருக்கிறார். உங்கள் ரட்சிப்புக்காக மரித்தது அவர் தான், உங்கள் ரட்சிப்புக்காக ரத்தம் சிந்தினது அவர் தான், உங்களை தம்முடைய பிள்ளைகள் ஆக்கி கொண்டதும் அவர் தான். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கிற ஒவ்வொரு நன்மையும் சபையினால் வரல, அவர்னால தான் வந்திருக்கு. இன்னும் சொல்ல போனால் சபை உங்களை ரட்சிக்கப்பட வைக்காது, இயேசு கிறிஸ்து தான் உங்களோட ரட்சிப்பு, சபை இல்லை. பைபிளில் போட்டிருக்கு ரட்சிக்கப்பட்டவங்க எங்கே வந்தாங்களாம்மா, சர்ச்சுக்கு வந்தாங்க. சர்ச்சுக்கு வந்தவங்க ரட்சிக்கப்பட்டாங்களா? இல்லை, ரட்சிக்கப்பட்டவங்க தான் சர்ச்சுக்கு வந்தாங்க. நான் சொல்கிறது எவ்வளோ பேருக்கு புரிஞ்சு? அப்போ சபைக்கு ரட்சிக்கப்பட்டுருவேன்னு சொல்கிறது அப்பட்டமான பொய். சபை உன்னை என்ன பண்ணாது, ரட்சிக்காது. சபை உன்னை ரட்சிக்காது. ரட்சிக்கப்பட்ட உனக்கு சபையை கற்றுக் கொடுத்து உன்னை என்ன பண்ணும், உன்னை வளர வைக்கும். உன் ரட்சிப்புக்குள்ள உன்னை என்ன பண்ணும், வளர வைக்கிறதுக்கு சேர்ச்சு தவிர சபை ரட்சிப்பு கொடுக்குமா? இல்லை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால தான் உனக்கு ரட்சிப்பு. மாற்று இதுக்கு எத்தனை ஆயிரம் வந்தாலும் நம்பாது. சபை ரட்சிக்கும், பாஸ்டர் ரட்சிப்பாரு, இந்த சர்ச்சுக்கு போனா பொய். அது நரகத்திலிருந்து எழுவி வந்த நேரடியான பொய். அது ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மாத்திரம்தான். நோ சர்ச் இஸ் இன்வால்வ், நோ மேன் இஸ் இன்வால்வ். எந்த மனிதனும் அங்கே இன்வால்வ் ஆக முடியாது, எந்த சபையும் அங்கே இன்வால்வ் ஆக முடியாது, எந்த சர்ச்சா இருக்கட்டும். ரட்சிப்புன்றது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்குள்ளும். என்னோட பையன் டேன் இருக்கிறான், பாஸ்டரோட பையன்றதுனால அவனோட ரட்சிப்பு கேரண்டியா? வாய்ப்பே இல்லை. எனக்கு எப்படி இயேசு கிறிஸ்து என்னுடைய சொந்த ரட்சகர் ஆனாரோ அதே மாதிரி ஒரு அனுபவம் டேனிக்கும் என்ன ஆகணும், வரணும். என் பையன்றதுனாலே என்ன ஆயிட முடியாது, ரட்சிக்கப்பட்டுட்டான் என் பையன்றதுனாலே பரலோகத்துக்கு அவனுக்கு இடம், வாய்ப்பே இல்லை. நீங்கள் ஒரு கிறிஸ்டின் குடும்பத்தில் பிறந்ததுனாலே நீங்கள் ரசிக்கப்பட்டீங்களா? ஹஸ்பண்ட் ரசிக்கப்பட்டாரு, அதனால நீ போறியா? இல்லை. இப்போ அமுதா இருக்காங்க, என் மனைவி ஊழியம் செய்கிறாங்க ஜகானா, அதனால எனக்கு எப்படியாவது ஒரு என்ன கிடைச்சிடும், அது என்ன சொல்கிறது, ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்கவே கிடையாது. நீங்கள் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளன்னு நரகத்துக்கு தான் போகணும், அவ்வளோதான், சிம்பிள். ஏன்னா இப்போ உங்களுக்கு என்ன தைரியம், என்னன்னா இங்கே நமக்கு இப்போ என்ன தைரியம், அது நரகன்றதெல்லாம் பார்த்துக்கலாம்டா, நீ எப்போ கண்ணை மூடுவேன்னு உனக்கு கேரண்டி இல்லை. உனக்கு மெதுவாக பார்த்துக்கலான்னா என்ன, உயிர் உங்களே இருக்குதா? இங்கேருந்து நீ வீட்டுக்கு போவியான்றது நமக்கு தெரியாது. என் விஷயத்தான் சொல்கிறேன். இங்கேருந்து நான் வீட்டுக்கு போய் சேர முடியுமான்னு எனக்கு கேரண்டி இல்லை. எனக்கு இங்கே பிரசங்கம் பண்ணும்போது நான் இங்கே என்ன பண்ண முடியும், என் உயிர் இங்கேயே போக முடியும். என்ன எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறீங்க, பொய் சொல்கிறேன்னா இல்லை உண்மையை சொல்கிறேன்னா? நம்ம உயிர் நம்ம கையில் இருக்குதா? சொல்லுங்கள். நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கான ஒரு வாய்ப்பை தேவன் கொடுப்பார்.
இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக, அவரோட இரத்தத்தினால் என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அவரோட ரத்தம் என்ன தம்முடைய பிள்ளை ஆக்கியிருக்கிறது. நான் ஒரு பாவின்ற ஒரு உணர்வு உனக்கு வரணும். நான் ஒரு பாவி, இந்த பாவத்துக்கான விமோச்சனை இந்த பூமியில எங்க போனாலும் இல்லை, அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துல மட்டும்தான் இருக்குது. என் பாவ விமோச்சனம் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான், என் பாவத்துக்கு பரிகாரம் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் நீ நம்பி, இனி எனக்கு அந்த வாழ்க்கை எனக்கு வேணாம், எனக்கு ஒரு புது வாழ்க்கை. அதுதான் பைபிள் போட்டு, கிறிஸ்துக்குள்ள ஒருத்தன் புது மனுஷன் ஆகிறான். நான் இனிமேல் நான் புது மனுஷனா. என்னைக்கு நீ புது மனுஷன் ஆகிட்டியோ பழைய மனுஷனுக்கு நீ டாட்டா சொல்லு. பழைய மனுஷனுக்கு உனக்கு என்ன இருக்கக்கூடாது? சத்தமா சொல்லுங்க. ஆமா, நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக எப்படி வாழ்ந்தனோ அதே போலதான் இப்போ வாழ்றேன்னா நீ ரட்சிக்கப்படலேன்னு அர்த்தம். நீ 10 வருஷம் சர்ச்சுக்கு வந்தவங்களா இரு, 20 வருஷம் சர்ச்சுக்கு வந்தவங்களா இருக்கலாம், நீ ரட்சிக்கப்படலை. நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் உன் சிந்தனையில மாற்றம் வரல, உன் நடத்தையில மாற்றம் வரல, உன் வாழ்க்கையில மாற்றம் வரல, உன் தீர்மானங்கள்ல மாற்றம் வரல, உன்னுடைய ப்ரையாரிட்டிஸ், உன்னுடைய முன்னுரிமைகள், இதுல எல்லாம் எந்த சேஞ்சும் வரலன்னா forget you are not saved. இன்னைக்கு உன் இருளின் ராஜ்யத்துக்கு தான் சொந்த. நீ நல்லா பர்ஃபெக்டா? சத்தமா சொல்லுங்க. பர்ஃபெக்டா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. பர்ஃபெக்ட் இல்லை, நான் பர்ஃபெக்டா சத்தியமா இல்லை. ஆனா ஒவ்வொரு நாளும் அந்த பர்ஃபெக்ட் ஆகணுன்ற வாஞ்ச ஆசை ஒரு ரட்சிக்கப்பட்டவனுக்குள்ள இருக்கும். அது இன்பில்ட். நான் சொல்றது எவ்வளவு பேருக்கு புரிஞ்சு? ரட்சிப்புன்றது ஒரு விதை. அது புரியுதுங்களா? அது தேவனோட வித்துன்னு சொல்லுவாங்க. இட் இஸ் a seed of God. நீ ரட்சிக்கப்பட்டவனு உனக்குள்ள என்ன வந்துருச்சு? அந்த 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 தெய்வீக வித்து உனக்குள்ள வந்துருச்சு. டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க. நார்மல் மெடிக்கல் லாங்குவேஜ்ல என்ன சொல்லுவாங்க? டிஎன்ஏ. அந்த தெய்வீக வித்து உனக்குள்ள வந்துருச்சு. அந்த தெய்வீக வித்து என்ன பண்ணும்னா உன்னை நல்லா வாழ்றதுக்கு அது உன்னை உன்னை உந்தி தள்ளாது. சொல்றது புரியுதுங்களா? நான் சொல்றது எவ்வளவு பேருக்கு புரிஞ்சு? அப்ப நம்ம தப்பே செய்ய, நான் தப்பு செஞ்சிருக்கிறேன், ஆனா தப்பு செஞ்சோன்னா ஐயோ நான் பண்ணது தப்புன்னு அழுகிறான் பாரு, அந்த தப்புக்காக வருந்துறான் பாரு, அந்த தப்புக்காக. நான் சொல்றது புரிஞ்சுக்கல? அது ஆண்டவர் மன்னிப்பாருன்னு சொன்னா நீ ரட்சிக்கப்படல. யூ ஆர் நாட் a child of God. The hell is open for you. நரகம் உனக்காக என்ன இருக்குது? திறந்து ரெடியா இருக்குது. நல்ல ரட்சிப்பு என்பது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மாத்திரம் வருது. அது எப்போ வரும்? நான் பாவின்னு நீ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? உன்னை ஒத்துக்கணும். பாவின்னு உன்னை ஒத்துக்கும். நீ பாவின்னு ஒத்துக்கிட்டு ஆண்டவரே என் பாவத்துக்கு என்ன வேணும், எனக்கு உங்க ரத்தம் தான் என் பாவத்தை மன்னிக்க பாருங்க. இதெல்லாம் ரொம்ப பேசிக். இது புரிஞ்சுக்கோங்க நீங்க. இதுதான் சால்வேஷன். ஒரு சிலர் நினைக்கிறாங்க அப்படி போய் தண்ணியில மூழ்கி எழுது வந்தா நீங்க ஞானஸ்தானம் பரலோகம். பொய்யது. ஞானஸ்தானம் எடுக்கிறதுனால என்ன ஆயிர போறது இல்லை, தேவ பிள்ளை ஆயிர போறது இல்லை, இருதயத்தில் இருக்கணும். அது அப்புறம் தான் அந்த அவுட்டர் சைன் தான் ஞானஸ்தானம். அது என்ன? அது ஒரு வெளியரங்கமான ஒரு அடையாளம். நீ ஞானஸ்தானம் எடுத்ததுனால என்ன ஆகல, நீ பரலோகம். நீ ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்படணும்னு என்ன? பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் ரட்சிப்பு. என்ன? பாவ மன்னிப்பின், சத்தமா சொல்லுங்க, நிச்சயம். ஆண்டவர் என்னை மன்னித்திருக்கிறார். அந்த நிச்சயம் இருக்கு பாரு. ஆண்டவர் என்ன மன்னித்திருக்கிறார், ஆண்டவர் என்ன மன்னிச்சார் என்ற அந்த நிச்சயம் தான் ரட்சிப்பு. இந்த நிச்சயம் இல்லாம பரலோகத்துக்கு போக, சத்தமா சொல்லுங்க, பகலப்பா சொல்லுங்க, ஆண்டவர் மன்னிச்சிட்டார் என்ற நிச்சயம் இல்லைன்னா நீ 1000 சண்டே சர்வீஸ் அட்டென்ட் பண்ணிருக்கலாம், 1000 பயங்கரமான மீட்டிங் அட்டென்ட் பண்ணி உருண்டு எழுந்து எல்லாம் பண்ணிருக்கலாம். ஆனா ஆண்டவர் மன்னிச்சிட்டார் என்ற நிச்சயம் உனக்குள்ள இல்லைன்னா you are not a child, then no heaven for you. உனக்கு ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? ஆண்டவரின் பாவங்களை மன்னித்து விட்டார் என்கின்ற நிச்சயம். மன்னிப்பு கேட்கறதுனால ரட்சிப்பு வருதா? மன்னிப்பு கேட்கறதுனால ரட்சிப்பு வராது. அவர் மன்னிச்சிட்டார் என்ற நிச்சயம் நமக்கு வேணும். அவர் ரத்தம் என் பாவத்தை என்ன பண்ணிருச்சு? மன்னிச்சிருச்சு. அவர் ரத்தத்தினால என் பாவங்கள் என்ன ஆயிடுச்சு? சுத்தமாயிருச்சு. இனி நான் என்ன பண்ணணும்? ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும். இனி நான் நேற்று எப்படி இருந்தனோ, நான் இன்னைக்கு ரசிக்கப்பட்டேன்னு நான் நேற்று இருந்த மாதிரி இன்னைக்கு இருக்க முடியாது. நேத்தனுடைய டைம் டேபிளுக்கும் இன்னைக்கு, புரியுதுங்களா? நீ ஆண்டவரை நம்பிட்ட, ரட்சிக்கப்பட்டுட்ட, ஞானஸ்தானம் எடுத்துட்ட, இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்துட்ட, நேற்று உன்னோட டைம் டேபிள் இன்னைக்கு ஒரு டைம் டேபிள் ஒரே மாதிரி இருக்குதுன்னா, இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருந்தா நேற்றுக்கும் இன்னைக்கும் டைம் டேபிள் என்ன இருக்கணும்? மாற்றம் இருக்கணும். தேவனுக்காக ஒரு நேரம் இருக்கணும்.
ஜெபத்துக்காக ஒரு நேரம் இருக்கணும். நீ யாரோட சேர்ந்துட்டு இன்னைக்குலேருந்து அவங்களோட சேர முடியாது உன்னால. நான் சொல்கிறது எவ்வளோ பேர் புரிஞ்சு? நேற்று யார் கூட சேர்ந்துட்டு இருந்தியோ இன்னைக்கு அவங்களோட சேர முடியாது. சமீப நாட்களில் நான் உள்ளத்தில் பார்க்குறது எனக்கு பயமாகுது. இனி கொடூரமான மரணங்கள் நடக்க போகுது, பயங்கரமாக இருக்க போகுது. உலகம், உங்களோட பொருளாதாரமும் சரி, எல்லா இடத்துலையும் வேர்ல்டு இதுவரை இல்லாத அட்டாக்குள்ளே வரப்போகுது. எழுதி வச்சுக்குது. உலகம் இனி ஒவ்வொரு நாளும் இருள் மேலே இருள், இருள் மேலே இருள், கார் இருள் பூமியை மூட போகுது. புரியுதுங்களா? என்னோட சொந்த பேலன்ஸ், சொந்த உன்னுடைய புத்தி, பணம், என்ன சொல்கிறது, வேலை, சம்பளம், இதை வச்சு என்ன பண்ணிடலாம், இதெல்லாம் வேணும் விட்டுருங்கன்னு சொல்ல, இதை வச்சு வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினச்சானே கண்டிப்பாக நீ பெரிய ஏமாற்றத்துக்குள்ளே போகிற. சொல்கிறது எவ்வளோ பேருக்கு புரிஞ்சு? சொல்கிறது புரியுதுங்களா? பெரிய என்ன சொல்கிறது நம்ம வாழ்நாளில் பார்க்காத அதிர்ச்சிகளும் அழிவுகளையும் நம்ம பார்க்க போகிறோம் இனிமேல். நம்ம கண் எழுதி வச்சுக்கோங்க. இது நாளை நியூஸ் பார்க்கும்போது நீ தெரிஞ்சுப்பேன். ஏன்னா அவ்வளோ உலகம், அவ்வளோ என்ன சொல்கிறது, அவரோட வருகை அவ்வளோ சமீபமாக இருக்குது. ஆமாம். இதை நான் எதை சும்மா சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் இது ஒரு ப்ரொஃபெட்டிக்காக சொல்கிறேன். நான் ஒரு தீர்க்க தரிசன பார்வையோடு நான் சொல்கிறேன். நான் அதனால் உங்கள் ரட்சிப்பை என்ன பண்ணிக்கோங்க, உறுதிப்படுத்திக்கங்க. மேன்